என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது பேர் தான் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ இது எதுக்காக ரிலேட்டடாக உள்ள ஆக்ஷன் பிளான்னா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஏரோட குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக ஆகும்போது இந்த ஆக்ஷனை பிளானை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்ஷன் பிளானை முதல்ல நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா NCR, அதாவது நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன், நியூ டெல்லியில். ஸோ இது எப்போ யூஸ்வலாக இந்தமாரி ஏர் குவாலிட்டி வந்து ரொம்பவே மோசமாகும்னு சொன்னால், நம்ம ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது AQI வந்து நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம். நம்ம இடத்துல வந்து நம்ம ஊரில் வந்து எவ்வளோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ஏர் வந்து மாசுபடாமல் ஏர் க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே நம்பர் அதிகமாக அது ஏர் குவாலிட்டி ரொம்பவே மோசமாகுதுன்னு அர்த்தம். இப்போ நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் பார்த்திங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதாவது வந்து 400க்கும் மேலே போயிடுச்சு. அது மோர் தென் 400. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், ஏர் குவாலிட்டி வெரி சிவியர், அதாவது ரொம்ப மோசமாகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்தமாரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்பவே மோசமாகிறதுக்கு காரணம் வந்து பல காரணம் இருக்குது. அது முக்கிய காரணம் ஸ்டெபிள் பர்னிங் சொல்கிறாங்க. அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி முடிச்சோன்னா அது வீட்டோ ரைஸோ அந்த வைக்கல் இருக்குல்ல, மிச்சம் மீதி, ஸோ அதை எரிக்கும் போது இந்த ஏர் குவாலிட்டி இன்னும் மோசமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஆட்டோமொபைல் அதனால ஏர் குவாலிட்டி ரொம்பவே மோசமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் இந்த குப்பையை எரிக்கிறது, ஸோ இதேமாதிரி நிறையா இதை வந்து அதனால் ஏர் குவாலிட்டி ரொம்பவே டிட்டரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஏன் வந்து ரொம்பவே குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது வின்டர் சீசன்லன்னு சொன்னால், வின்டர் சீசனில் ஏர் வந்து அதிகமாக மூவ் ஆகாது. நம்மளோட ஏர் வந்து அந்த டென்சிட்டி இருக்குல்ல, ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே கீழேயே நம்ம லேண்டுக்கிட்டேயே ஏர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் இந்த கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட மோசமான வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் கொண்டு இருக்கிற பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டி தான் லாகூர். ஸோ இதேமாரின்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டில் டாப் 10 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியில் அதில் வந்து பாதிக்கும் மேற்பட்டு, அதாவது 10ல் 9, 8 கிட்ட பார்த்திங்கன்னா ஏஷியாவில் தான் இருக்குது. அதில் இந்தியாவிலேயும் இருக்குது. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை அதாவது நம்பரை கம்மி பண்ணுறதுக்காகவும், ஏர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனில் கொண்டு வந்த பிளான் தான் கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். அதாவது ஆட்டோமொபைலில் ஹெவி ஆட்டோமொபைலை ரன் பண்ணாமலேயும், அதுமாரி வந்து இந்த பில்டிங் ஒர்க்கை வந்து செய்யாமலேயும், அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பேஜ் வேஸ்டஸ் எல்லாமே எரிக்காமலேயும் தடுத்தால் ஏர் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நம்மள NCRல பண்ணுற ஆக்ஷன் பிளான் தான் கிரேடர் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது பேர் தான் HSTDV. இந்த HSTDVக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா, ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள். ஸோ இதை டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ குறிப்பாக DRDOவில் பல ஆர்கனைசேஷன் கீழே சப் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. இந்த HSTDV டெவலப் பண்ணவங்க பார்த்திங்கன்னா APJ மிசைல் காம்ப்ளெக்ஸ், அப்துல் கலாம் மிசைல் காம்ப்ளெக்ஸ். இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத். அவங்க தான் வந்து இந்த HSTDVயை டெவலப் பண்ணாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாதுகாப்புக்காக உள்ள சில மிசைல் மாதிரி தான் இது. ஸோ இதை வந்து டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து டெஸ்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா ஒடிசாவுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டோட பழைய பேர் பார்த்திங்கன்னா வீலர் ஐலாண்ட். ஆனால் இப்போதைக்கு அது வந்து பேர் வந்து மாட்டியிருக்காங்க. அந்த ஐலாண்ட் பேர் APJ அப்துல் கலாம் ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்டில் தான் இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடான HSTDVயை டெஸ்ட் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ட் டே ஒன்று, ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ். ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், என்றைக்கு அனுசரிக்கிறாங்கன்னா நவம்பர் 15. ஸோ இது யாரோட பிறந்த நாள்னா, பிர்சா முண்டாவோட பிறந்த நாள். இந்த பிர்சா முண்டா யாருன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் 24 வயசுலேயே பிரிட்டிஷ் போலீஸ் ஸ்டேஷனில் இறந்து போயிட்டார். ஸோ இவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட், அதாவது இப்போதைக்கு இருக்கிற ஜார்க்கண்ட், அதாவது அப்போ வந்து பீகாராக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் 2000 தான் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் உருவானுச்சு. ஸோ பிர்சா முண்டா வந்து முண்டா ட்ரைப்ஸை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். முண்டா ட்ரைப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வில் அம்பை உபயோகப்படுத்தியே பிரிட்டிஷை தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ பிர்சா முண்டா வந்து அவரோட பேரில் தான் பார்த்திங்கன்னா ராஞ்சி, அதாவது ஜார்க்கண்டோட கேபிட்டலில் பார்த்திங்கன்னா பிர்சா முண்டா ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் இஸ் பிர்சா முண்டா பர்த்டே that is to be celebrated from 2024 onwards on November 15. இப்போ மேப் ரிலேட்டடான சில கண்ட்ரீஸை பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி சில கண்ட்ரிக்கெலாம் இப்போ அரசுமுறை பயணமாக போயிருந்தார். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற கண்ட்ரியோட பேர் பார்த்திங்கன்னா கயானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஜீரியா. ஸோ கயானா எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அதுவும் நார்த் கோஸ்ட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் டவுனு. இதோட கரன்சி பார்த்திங்கன்னா கயானா டாலர். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ரூலில் இருந்திருக்கு ஒன்ஸு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஜீரியா போயிருந்தார். நைஜீரியா எங்கே இருக்குதுன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது, அதுவும் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. நைஜீரியாவில் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷரால் ரூல் பண்ணது. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இங்கிலீஷை தவிர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மொழி அங்கே பேசப்படுறது. ஸோ அதோட நைஜீரியாவோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா அபூஜா. ஸோ அதோட கரன்சி பார்த்திங்கன்னா நைரா. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அபூஜாவில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அது ரொம்பவே முக்கியமான ஸ்பாட்டு. அங்கே ஜூமா ராக்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 725 மீட்ரு. இது ஒரு மேஜரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மோனோலித்திக் ராக், ஒரே கல் 725 மீட்ரு ஹைட்டு கொண்ட ஒரு கல் இது. ஸோ அதுதான் மேஜரான டூரிஸ்ட் ஸ்பாட் இன் அபூஜா. இது ஒரு இம்பார்ட்டண்டான சமிட்டு. இந்த சமிட் பேர் பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP29. ஸோ இது முதல்ல எங்கே நடந்ததுன்னு பார்ப்போம். இது பக்கு எதோட கேப்டன் பார்த்திங்கன்னா அஜர்பைஜான். ஸோ அஜர்பைஜான் ஒரு முக்கியமான கண்ட்ரி. ஏன் காரணம்னு சொன்னால் இந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா ரெண்டு காண்டினென்ட்டுக்குமே கேட்வே. ஸோ இது ஏஷியாவிலையும் இந்த பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி இருக்கும், அதே டைம் பார்த்திங்கன்னா யூரோப்பிலையும் இருக்கும். இது ஒரு டிரான்ஸ்கான்டினென்டல் கண்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த COP பற்றி பார்ப்போம். COP29ன்றது அதாவது UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதுக்காக உள்ளதான் அந்த UNFCCC. ஸோ அது நடத்துகிறது தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29. ஸோ அதுதான் இங்கே நடந்தது பார்த்திங்கன்னா அஜர்பைஜான் அதில் நடந்தது. அதோட கேபிட்டல் தான் பக்கு. ஸோ இந்த COP29 எதை பற்றின்னு சொன்னால் கிளைமேட் சேஞ்ச், குறிப்பாக வந்து உலகளாவிய டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதாவது 1.54 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகக்கூடாது. ஸோ இதில் இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா சமிட்டில் நிறைய கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதில் எப்படின்னா கிளைமேட் சேஞ்சை எப்படி தவிர்க்கிறது, அதை எப்படி வந்து ஸ்லோ டவுன் ஆக்குறது அப்படின்னு சொல்லி வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளும் பின்தங்கிய நாடுகளும் சேர்ந்து கலந்துரை பண்ணாங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சை எப்படி ரிவைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்ட் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ ஃபண்ட் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ விதமான திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரலாம், எந்தெந்த கண்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை குறைக்கலாம், பவர் பிளான்ட்டை குறைக்கலாம். ஸோ இந்தமாரி பல விதமான கருத்துக்களை அங்கே வந்து உரையாடினாங்க. ஸோ இறுதியில் பார்த்திங்கன்னா முடிவு எட்டல. ஆனால் வந்து கிளைமேட் சேஞ்சை எப்படி குறைக்குதுன்றது தான் இந்த சமிட்டோட முக்கியமான நோக்கம்.